ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக நம்ம ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகும். அதை ஒட்டி தான் நம்முடைய வார பலனும் இருக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து மறு திங்கட்கிழமை வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்த்துட்டு பலன்குள்ளே போவோம். மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சூரியன் சுக்கிரன், துலாம் ராசியில் செவ்வாய் புதன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் கோச்சாரத்தில் இருக்காங்க. ஆக இந்த வாரம் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ பார்க்குறோம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற உங்களுக்கு அந்த தகவல் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறனால எவ்வளோக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் திரும்ப திரும்ப எகைன் அண்ட் எகைன் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பாக அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, குரு அங்கே இருக்கக்கூடிய காலங்களில் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கும். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவேன். இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கார், சனி பகவான் பார்ப்பதால் ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் வேலையை பற்றிய ஒரு பயம் இந்த வாரம் இல்லை. பட் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மறைமுகமான நேரடியான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், புகழ், அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பணப்புழக்கம் பயிரில் பரவாயில்ல. உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு, யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, ரொம்ப நாளாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள், இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு உண்டு, அல்லது டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஆல்ரெடி லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தவங்களுக்கு இந்த வாரம் லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும். அது இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் வேலை, வருமானம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. கணவன் மனைவி பிரிவு அல்லது மேரிட்டல் லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம்.
நார்மலாக பிஸ்னஸ் ரொட்டேஷனாக என்ன இருக்கோ அதை பண்ணட்டும். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியத்தை பெருசாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகனையும் பெருமாளையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இந்த வாரம் இருக்கும். அவரோட செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறது. இன்னுமே உங்களுக்கு ஏற்றம். நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது பிளானிங் இப்போதைக்கு உண்டு. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக உடல் உபாதைகளில் இருக்கிறீங்க, க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோயுடைய தன்மை அதிகமாக இருக்குது, மெடிசன் அதிகமாக சாப்பிட்றேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நோய் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய ஜாபில் இருந்தாலும் நீங்கள் அதில் கவனமாக இல்லைன்னா வெளியே விட்டு வெளியில் வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். இந்த 2 கிரகங்களும் நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். வாய்ப்புகள் இருக்கும் போல் என்னெல்லாம் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கோ அதெல்லாமே சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பாராத நல்ல விலைக்கு போவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் இதுவரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் இந்த வாரம் நல்லா இருக்குது. வேலையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஹைக்கை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் தேவை இருந்தாலுடைய கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கவனித்து பண்ணுங்கள். இந்த வாரம் பிஸ்னஸில் ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி தோற்றம், ஆனால் லாபம் கைக்கு வருமானா இந்த வாரம் இல்லை. ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுங்கள். நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். ஒரு பக்கம் விற்பதற்கு, ஒரு பக்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் முருகனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், வருமானங்கள் கூடும். யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு வருமானங்கள் அதன் மூலமாக அதிகரிக்கும். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. அது மட்டுமல்ல, தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும்.
ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ஸோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும், எதிரிகளை ஜெயிப்பீங்க. குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் நல்ல புகழ், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வாரத்தில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அத்தனையும் நன்மையாக முடியும். உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்ச உறவுகள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் குறைவு. அது மட்டுமல்ல, பார்க்கும் வேலையை விடுறதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு ஏனிங்க கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். பெருசாக கடன் இருந்தால் கடன் குறையும். நோய் இருந்தால் குணமாவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும். வருமானங்கள் கையில் கூடும். ஸோ எதிர்பாராத பணவரவு, தனவரவு உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது, அது வராமல் இருக்குது, அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு முன்னோருடைய சொத்துக்கள் மூலமாக உண்டு. ஒருவேளை எதுவுமே இல்லாதவங்களுக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட் வரல, அரியர்ஸ் வரல, இன்சூரன்ஸ் வரல, டிவிடெண்ட் வரல அப்படின்னு வரலேங்கிறவங்க எல்லோருக்கும் வருவதற்கான வாரமாக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்கள் கையில் பணம், தனம், பொருள், மணி ரொட்டேஷன் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ ஏதாவது ஒன்றில் நீங்கள் முதலீடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது. யாரெல்லாம் லைஃப்பில் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறேன், இது வரைக்கும் பெரிய பெனிஃபிட் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லாபம் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சனி, அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். வேலை இருக்கான்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. இன்னொரு பக்கம் ராகு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனை ஹைக்கை எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் சனி இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறது, அது வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் பிஸ்னஸ்லேயுமே நான் சொன்ன மாதிரி மனநிலைகள் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பதற்கான சுச்சுவேஷன் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக ரேஸில், லாட்ரியில் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். என்டர்டெயின்மெண்ட் என்பது பெரிய லெவலில் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காளியை வழிபாடு பண்ணுங்கள். பெரும்பாலும் பிரம்மதேவருடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த வாரம் வரைக்கும் லாபத்தில் இருந்தவர் இந்த வாரம் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அவரோட சூரியன் வந்திருக்கார். 12ஆம் இடம். நீங்கள் முதலீடு ஏதாவது பண்ணுங்கள் வசதி இருந்தால். இல்லைன்னா அப்பா அல்லது மனைவி அல்லது சகோதரிகள் அல்லது பெண்களுக்காக இந்த வாரம் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும்.
ஸோ இந்த வாரத்தில் வருமானங்கள் இருக்குது, செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னா பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ எதிர்பாராத பயணம் இருக்குது. இது வரைக்கும் பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளால் நன்மைகள் உண்டு. எவ்வளோக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயத்துலையுமே அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உண்டு. யாரோடெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நீங்கள் டைரக்ட் லிங்க் வச்சுங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இது வரைக்கும் எனக்கான ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்குது. எப்போ எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு அல்லது அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு அவர் குருவோட இருக்கிறதுனால பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் என்பது நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். கடந்த வாரமும் அங்கே தான் இருந்தார். 12ஆம் இடம் வசதி இருக்கிறவங்க முதலீடு பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த செவ்வாய் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துவார் அல்லது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவார். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. வருமானங்கள் எப்படி இருக்குது, நிறைய கூடுதலாக இருக்குது. செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இன்னொரு பக்கம் சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, லவ் அஃபேருக்கான சுச்சுவேஷன், ஒருவேளை லவ் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி ஃபியூச்சரில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள், ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆயிருந்தாலும் ரீயூனியன் ஆவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கவங்களே ப்ராஃபிட் இல்லை, அடைக்கி வாசிங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருந்தாலும் அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் நண்பர்களால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணால் காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா சுமாராகவே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யார், செவ்வாயோ, அவர் தான் உங்கள் சர்வீஸ்க்குரியவர். அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறது. வேலை இருக்குது, பட் வேலையை பற்றிய பயம் என்பது எப்பயுமே இருக்கும். ஒருவேளை நீங்கள் பெர்மனண்ட்டு ஜாப் இருந்தால் கூட அந்த வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது. சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஜாபில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக லாபம் நஷ்டம் இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல லாபம் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் வாய்ப்பு இருக்கிறவங்கள சித்தர்களையும் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது. யாரெல்லாம் அந்தஸ்து, புகழ், கௌரவத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கவர்மெண்ட்டில் காரியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இது மட்டுமே இல்லை, பெரிய லெவலில் நான் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்,
ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, முன்னேற்றம், உதவி கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே நல்ல ஒரு ஏர்னிங் லாபத்தை அடைவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு, அந்த இடத்த குரு பார்க்குறது, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் யாரெல்லாம் நம்பியிருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும் தகவல் தொடர்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எங்கேருந்தெல்லாம் உதவி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அவ்வளவும் உங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் ஜாபில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சுச்சுவேஷன் எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அம்பாளுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு குரு பார்க்குறது வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சர்வீஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, ஹைக்கு எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ரெகக்னைஸ் இந்த வாரம் உண்டு. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி. அது மட்டுமல்ல, குரு உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது கடந்த காலத்தில் அப்ளை பண்ணி லோன் கிடைக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு வேலையாட்களை சர்வெண்ட் மேடை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதி அது இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவரும் குருவுடைய இருக்கல எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ அது மட்டும் இல்லை, சனி அப்படின்னாலே நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எகைன் ட்ரை பண்ணுங்கள். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான சுச்சுவேஷன் உருவாகும். ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்கிறவங்களுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள், இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அத்தனையும் நன்மையாக முடியும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறம்போது நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் இந்த வாரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் நார்மலான ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணி வராமல் இருந்தால் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணலாம். ஆல்ரெடி நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் இது புரட்டாசி கடைசியில் இருந்துகிட்ருக்கோம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் அதில் கலந்து கொள்வதற்கு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருக்கீங்க, குழந்தை கிடைக்கல, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள்
இது அத்தனைக்கும் உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் அமைகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். பெருசாக ஷேர் மார்க்கெட், ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக எனக்கு கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குங்கிறவங்க நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேச நண்பர்கள் உங்களுக்கு தொடர்புகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மல். ஸோ வேலை கிடைக்குதான்னு பாருங்கள். வேலை கிடைச்ச வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பாருங்கள். அவசரப்பட்டு வேலையை விடுறது, வேலை மாறுறது, அதுக்கான எண்ணம், சிந்தனை, செயலாக்கம் எதுவும் இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்க வேண்டாம். வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் வாங்குங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. எந்த வேலையும் ரசித்து பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது நார்மலாக இருந்துகிட்ருக்கும். இன்னொரு பக்கம் நான் முதல்ல சொன்னதான் எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு இறை அருள் உண்டு. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள், நன்மை ஏற்படும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதே உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு, சனி சேர்ந்து பார்க்குறது, பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு அல்லது செலிபிரிட்டியுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நட்பு வட்டாரம் விலகுவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம். எடுக்கக்கூடிய காரியங்கள் நிறைய தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இதுவும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. பெருசாக ப்ராஃபிட்டபிள் இல்லை. அதனால் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆள் பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சூரியன், அவரும் 8ஆம் இடத்துல தொடர்பு கொள்கிறாரு. இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸில் கேது இருக்கார். வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதனால் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ, எந்த இதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். வேலை இருக்கிறது மட்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருப்பதற்கான காரணங்கள், வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக லோன் எதுவும் அப்ளை பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. கடன் வாங்காதீங்க. ஃபியூச்சரில் அந்த கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் ரொம்ப குறைவு. உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே
நீங்கள் எங்கெல்லாம் காளி இருக்கோ காளியை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.